chapter 10. Okay, so in the chapter la walk cycle ஒரு character எப்படி walk பண்றது அப்படினு பார்க்கலாம். post infinity character animation சரியா. so இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிள். நம்ம லாஸ்ட் சாப்டர்ல நம்ம செட் கீஸ் அதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்றத பார்த்தோம். கிராஃப் எடிட்டர் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்தோம் சரியா. ஸோ அதோட கண்டினியூஷன் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஒரு கேரக்டர் நம்ம கிரியேட் பண்ண கேரக்டர் நம்ம வாக் பண்ணி காமிக்க போறோம். அதுக்கப்புறம் அதை போஸ்ட் இன்ஃபினிட்டி தட் இஸ் சைக்கிளிக்கா அதை எப்படி வந்து நம்ம ரிப்பீட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கேரக்டர் அனிமேஷன் வந்து பார்க்கலாம் சரியா. ஒரு கேரக்டர் எடுத்து ஒரு ஸ்பைடரோட கேரக்டர் எடுத்து நம்ம ஒர்க் பண்ண போறோம் சரியா. ஸோ இப்போ மாயாக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம மாயா ஓப்பன் பண்ணியாச்சு சரியா. ஸோ நம்ம இப்போ கேரக்டர் நம்ம கிரியேட் பண்ண கேரக்டரை நம்ம ஓப்பன் பண்ண போறோம் சரியா. ஸோ ஜஸ்ட் கோயிங் பேக் டு திஸ் ஜஸ்ட் டெஸ்க்டாப்ல நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல ஜஸ்ட் கோயிங் ஃபார் மை சீன்ஸ். ஓகே, ஸோ நம்ம ரிக் பண்ணதை எடுத்துக்க போறோம். ஸோ rigged model. So I'm just going to go for this. Okay, so character for animation அப்படின்றது ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கோ டோன்ட் சேவ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இந்த கேரக்டர் வந்து நம்ம வாக் பண்ண போகிறோம். ஸோ வாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நான் ஒரு பிளேன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐ கேன் ஜஸ்ட் கிரியேட் அ ரோட் ஆர் வாட் எவர். ஓகே, ஸோ ஹியர் ஐம் கோயிங் டு கிரியேட் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் இட் ஹியர். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் சரியா. டிவிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஐ கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் ஃபார் இட். ஓகே, ஸோ இந்த இதில் போயிட்டு ஜஸ்ட் கோ டு ஸ்கல்ப்டிங். ஓகே, ஸோ ஸ்கல்ப்டிங்கில் போயிட்டு அங்கங்கே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ வேர் ஐ கேன் ஜஸ்ட் மேக் த ப்ரஷ் லிட்டில் பிட் பிகர். ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் டபுள் கிளிக் திஸ். ஓகே, ஸோ இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரென்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்மூத் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது கிடைக்கும் சரியா, ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் கிவ் 3. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ வேர் ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் திஸ் பிகர். ஓகே, ஸோ எந்த இடம்லாம் உங்களுக்கு அதிகமாக வேணுமோ ஸோ அந்த இடம்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம் சரியா. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு சரியா. ஸோ இந்த இடம் கொஞ்சம் அங்கங்கே ஏதாவது வேணும் அப்படின்னா கேன் ஜஸ்ட் ஹாவ் சம்திங். ஓகே, ட்ரீஸ் அதெல்லாமே நீங்கள் இங்கே போட்டுக்கலாம் சரியா. ஸோ ட்ரீஸ் எல்லாமே போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரிலாக்ஸ் எடுத்து ஐ எம் ஜஸ்ட் ரிலாக்ஸிங் திஸ் பார்ட். ஓகே, ஸோ ரிலாக்ஸ் இந்த இடம்லாம் ரிலாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ளீனாகவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் உங்களுக்கு க்ளீன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் சரியா. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் ப்ரௌன் கலர் ஃபார் இட் just for viewing purpose. Okay, so இதில் select பண்ணிட்டு இதில் போயிட்டு Lambert 4ல I'm just going to use some brown color. Okay, so இல்லாட்டி கலர்லேயே போயிட்டு நீங்கள் brown color யூஸ் பண்ணிக்கலாம். So I can just use some brown color here. Okay, so ஒரு light brown யூஸ் பண்ணிக்கலாம். So it looks better. Fine, now this is good and better. So இப்போ இந்த கேரக்டர் வந்து எடுத்துக்கிறேன் சரியா. ஸோ இந்த கேரக்டர் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ கேரக்டர் பக்காவாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் attribute போயிட்டு சேனல் பாக்ஸ் இதை லாக் பண்ணிடுறேன். ஓகே, ஹியர் ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டு ரைட் கிளிக் ஆட் செலெக்ஷன் டு லேயர். ஓகே, ஸோ இது வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிட்டு தென் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு செலக்ட் திஸ். அதை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன், கேரக்டரை சின்னது பண்ணிக்கிறேன் சரியா. ஸோ ஐம் கோயிங் டு மேக் ஹர் வாக். ஓகே, ஸோ வாக் பண்ணுறதுக்கு வெரி சிம்பிள். ஓகேவா, ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வாக் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸாக பண்ணிக்கலாம். பட் இங்கே நான் வந்து சைக்கிளிக்காக பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு வாக் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 frames மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இல்லாட்டி ஐ கிவ் 20 frames. ஓகே, ஸோ 20 frames மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ 20 frames கொடுத்துட்டு now what I'm going to do, I'm just going to go for 4. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கலாம். ஸோ go to left view கரெக்டாக அதோட கண்ட்ரோல் மேலே வர வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ now this is good. ஓகே, ஸோ இப்போ எனக்கு கண்ட்ரோலை பார்க்க முடியுது. ஃபைன், இப்போ நான் லெக்கை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணேன் சரியா. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் அண்ட் லாஸ்ட் ஃப்ரேம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் சரியா. ஸோ ஃபஸ்ட் ஃப்ரேமில் போயிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மூவ் திஸ் ஒன் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ இங்கே வரைக்கும் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ செட் கீ எஸ். ஓகே, ஸோ அதுவே ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமை இங்கே கொண்டு வந்து செட் கீ பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ரேமில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ கோ ஹியர், இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் வச்சுக்கோங்க. சேவ் இட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஃப்ரேம் இங்கே இருக்குது சரியா. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமை கொண்டு வந்து ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் இட் ஹியர் சரியா. இங்கே செட் கீ எஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இங்கே தான் இருக்குது. ஸோ மிடில் மவுஸ் கொடுத்து
இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இட் கம்ஸ் straight away here. So set key and also இது set key. சரியா? So first frame last frame ஒரே மாதிரி கொடுத்துக்கோங்க. சரியா? It's very simple. First frame last frame ஒரே மாதிரி இருக்கட்டும். சரியா? Next one I'm just going to go for this one. Okay, so கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிக்கிறேன். சரியா? So கொஞ்சம் லெக் வந்து இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? So straight away இப்படி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். So not a problem. Okay, so I can just have stretched. Okay, so this is good. So இங்க ஒரு key and also 20th frameல ஒரு key. Okay, so அதே இது 10th frameலயும் ஒரு key பண்ணிக்கிறேன். So இதுக்கு மட்டும் 10th frame இப்போ leg பண்ணும்போது half, that is இப்போ இதுல போயிட்டு if I just select this, go to my side view. Okay, side view போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இதை மூவ் பண்றேன். சரியா? So 10th frameக்கு வரேன். So மூவ் பண்ணிட்டு 10th frameக்குள்ள வரேன். So 10th frame கரெக்டா போஸ்ட் பண்ணியிருக்கேன். 10th frameக்குள்ள வந்து எதை செலக்ட் பண்ணியிருக்கணும் அதை நான் கீ பண்ணிடுறேன். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லெக் மட்டும் மூவ் ஆகுது. தெரியுதா? ஸோ இதே மாதிரி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஒர்க் வித் this frame. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு வேறு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஃபார் 10th frame. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சுட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் திஸ் ஒன் ஓவர் ஹியர். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து 10th frame மிடில் மவுஸ் கொடுத்து 10th frameல கீ பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி மூவ் ஆகும். ஓகே, ஜஸ்ட் கோ டு திஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி மூவிங் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வாட் ஐம் கோயிங் டு டூ, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஃபார் ஹேண்ட்ஸ். ஓகே, ஸோ ஹேண்டை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெக் முன்னாடி இருக்குது. ஸோ அதனால ஹேண்ட் வந்து இட் ஹாஸ் டு கோ பேக்வேர்ட். ஓகே, ஸோ அதனால W கொடுத்து I'm just going to take that one back. Okay, so கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போய்க்கோங்க. ஸோ செட் கீ அண்ட் ஆல்சோ 20th ஃப்ரேமில் செட் கீ. சரியா? ஸோ அதுவே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறது. ஸோ ஐ ஹாவ் டு செலக்ட் திஸ். ஐ வாண்ட் டு பிரிங் திஸ் ஒன் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ இங்கே கொண்டு வந்துக்கோங்க அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் டு ரொட்டேட் திஸ். சிம்பிளாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ யூ கெட் பர்ஃபெக்ட் போஸ். ஓகே, செட் கீ அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட் ஃப்ரேமில் செட் கீ. சரியா? இப்போ 10th ஃப்ரேம் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருக்கும்போதே இதை முன்னாடி மூவ் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்படி வரும். ஸோ இதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு இங்கே மிடில் மவுஸ் அந்த 10th ஃப்ரேம் கீ. ஓகே, சரியா? மிடில் மவுஸ் அந்த 10th ஃப்ரேம் கீ. ஸோ அதே மாதிரி இங்கே போயிட்டு இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மூவ் இட் பேக். ஓகே, ஸோ இதை ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரொட்டேட்டிங் திஸ் வே. ஸோ இங்கே கரெக்டாக வச்சுட்டு இங்கே மிடில் மவுஸ் ஆன் த 10th frame key. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இட் வில் கோ லைக் திஸ். ஜஸ்ட் செக் திஸ் ஒன் அவுட். ஓகே, ஸோ பாருங்கள், இட்ஸ் பர்ஃபெக்ட். ஓகே, தெரியுதா? ஸோ பாருங்கள், ஜஸ்ட் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஃப்ரேம் போயிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிரிங்கிங் திஸ் ஒன் forward. ஓகே, ஸோ அதே மாதிரி அட் 20th ஃப்ரேம்லேயும் அப்படி தான். ஸோ 10th ஃப்ரேமில் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஸோ சேம் இதுதான், பட் ஆனால் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ பாருங்கள், இட் இஸ் குட். ஓகே, ஃபைன். இப்போ 5th ஃப்ரேம். ஓகே, 5th ஃப்ரேம் வந்துட்டு இந்த மிடில் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை மேலே லிஃப்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ லிஃப்ட் பண்ணிவிட்டு கீ பண்ணுறேன். சரியா? ஸோ கீ அதே இது 5th ஃப்ரேம்லேயும் 15th ஃப்ரேம்லேயும் அதே தான் கீ. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் செக் இட் அவுட். ஸோ இட் கோஸ் லைக் திஸ். சரியா? ஸோ இட் கோஸ் லைக் திஸ். ஸோ ஃபார்வர்ட், பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட். சரியா? ஸோ இட் கோஸ் லைக் திஸ். பட் இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ரேமில் எப்படி இருக்கு? ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து செகண்ட் ஃப்ரேம் வரும்போது, தட் இஸ் இந்த பிளேஸ் வரும்போது this leg has to go up. ஓகே, ஸோ பின்னாடி இருந்து வர்றது வந்து உங்களுக்கு மேலே போகணும். சரியா? கீ பண்ணுறேன், தேர்ட் கீ. ஓகே, ஸோ see this. ஸோ இங்கே 10th ஃப்ரேமில் it has to come here. ஓகே, ஸோ இந்த தேர்ட் ஃப்ரேமை நான் 5th ஃப்ரேமாக கூட மாற்றிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே, now you can see this. சரிதா? ஸோ இங்கே 15th ஃப்ரேம் போயிட்டு இந்த லெக்கை வந்து நான் மேலே லிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கீ. ஃபைன். now you can see this, what's happening. ஸோ பாருங்கள், ஸோ இட்ஸ் வாக்கிங், ரைட்? ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக வாக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ செலக்டிங் திஸ். ஓகே, ஸோ 5th frame correct, it has to come down here. Okay, key, and also this to be down. Okay, key, and also 15th frame அப்படிதான் ரெண்டுத்தையுமே கொஞ்சம் கீ பண்ணிக்கோங்க.
okay, key, select this, okay, so வெளில click பண்ணிக்கோங்க, zoom பண்ணிட்டு இதை click பண்ணிட்டு கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கிறேன், சரியா? Key, okay, so it goes like this, okay வா? so அதுக்கப்புறம் body movements இருக்கு, okay, so இங்க வரேன், okay, first இதுல போயிட்டு I'm just going to rotate this, okay, just simple rotation, okay, so கொஞ்சமா rotate பண்ணிக்கோங்க, so -5 will be okay, so கொடுத்துட்டு set key பண்றேன், okay, first frameல set key and also fifthல it goes normal, okay, so first frameல அது set key பண்ணதுனால 20th frameலயும் அதுதான், சரியா? so it goes இங்க போயிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா 5ல கொடுத்து the opposite side எந்த கால் இது எதுக்காக பண்றேன்னா எந்த கால் ஃப்ரண்ட்ல இருக்கோ பாடி வந்து அந்த கால் பக்கம் திரும்பும், so you can see now, சரியா? so you can see that, okay, so move பண்ணீங்க அப்படின்னா it goes like this, okay, so it's very simple, right? so hands வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா மூவ் ஆகணும் அப்படின்னா just select this, first frame போய்க்கிறேன், okay, so first frame பக்காவா இருக்கு, so going to the 10th frame போயிட்டு இங்க 12th frame போயிட்டு, okay, so இங்க முடியுது, so இதுல போயிட்டு 12th frame போயிட்டு I'm just going to rotate backward, okay, so பாத்தீங்கன்னா அதோட flow, okay, so flow வந்து சேஞ்ச் ஆகும், so பாருங்க it goes like this, சரியா? so it goes like this, so ஃப்ரீயா மூவ் ஆகுற மாதிரி, ஓகேவா? so அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், so 10th frame, so 12th frame போயிட்டு I'm just going to rotate this axis, okay, so key, so பாருங்க it has to go like this, ஓகேவா? so அதே மாதிரி 20th frame, okay, so 20th frameல it's good and firstல இருந்து வரும்போது it has to rotate again, okay, so இது வந்து rotate ஆகணும் behind, okay, so அதே மாதிரி இது உங்களுக்கு frontல rotate ஆகணும், so it has to go forward, okay, so just check it out, okay, so இங்க போயிட்டு I'm just going to play this out, now it's superb, right? so ஈஸியா நீங்க பண்ண முடியுது, okay, ஒரு வாக்க வந்து ஈஸியா பண்ண முடியுது, okay, so இது வாக் பண்ணும்போது you can just have a head movement, okay, so little bit head movement, okay, so run பண்ணும்போது அதிகமா இருக்கும், பட் இங்க வாக் பண்ணும்போது லைட்டா நான் கொடுக்குறேன், சரியா? so கீழே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே கான்டாக்ட் பொசிஷன்ல இருக்கும்போது it has to come little bit down here, okay, so just ஒரு 2 கொடுக்குறேன், சரியா? x axis 2, அதே இது 20, okay, so அதே மாதிரி 5லயும் 20, okay, sorry 2, okay, so இதுல போயிட்டு I'm just going to have minus இல்லாட்டி I'm just give 0 here, okay, 0 கொடுத்துட்டு key and also 15ல key கொடுக்குறேன், so பாத்தீங்க 0ல கொடுத்து key பண்ணிட்டேன், இப்போ பாருங்க just உங்களுடைய head வந்து ஈஸியா மூவ் ஆகுது. இது rotation வந்து நீங்க வேணாம் அப்படின்னா you can just have a rotation off here, okay, so இப்போ showல போயிட்டு if I just take off this nerve surface, okay, now I can just go here and play it, it's perfect, right? so she is walking on the road, okay, so இதை நீங்க ரோட் பண்ணி நீங்க மாத்திக்கலாம், சரியா? so இப்போ இந்த வாக்க வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா I'm just going to move it forward, okay, so எப்படி வந்து இதை மூவ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. so இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டும் நீங்க ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கும், so if you want to have a rotation in that, so you can have it, okay, just go to your nerve circle here, so இதை செலக்ட் பண்றேன், சரியா? இதை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல போறேன், ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல போயிட்டு ஹேண்ட் வந்து இது ஃப்ரண்ட்ல இருக்கு, so இதை நான் வந்து இப்படி ரொட்டேட் பண்றேன், okay, just simple, okay, you can just give 6, okay, 6 கொடுத்துட்டு இங்க ஒரு key and also 20ல ஒரு key, 10ல போயிட்டு -6 கொடுத்துக்கோங்க, okay, so -6 key, okay, so now we can see what's happening here, wow, super, right? okay, so அதுக்கப்புறம் just coming to front, okay, so front partல கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம், okay, that is good, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மூவ் ஆகுது, ஓகே, ஸோ இதோட ஃப்ளோவை வந்து இப்போ நான் வந்து கிராஃப் எடிட்டரில் போய் நான் வந்து கிளியர் பண்ண போகிறேன், ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன், just going as a save as, okay, so walk cycle, animation walk cycle, character walk cycle, WALKCYCLE அப்படின்னு கொடுத்துக்கிறேன், சரியா? ஃபைன். இப்போ நான் கிராஃப் எடிட்டரில் போய் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ண போகிறேன், விண்டோஸ் அனிமேஷன் கிராஃப் எடிட்டர், சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா கிராஃப் எடிட்டரில் எக்கச்சக்கமாக யூ ஹேவ் தீஸ் பார்ட்ஸ், ஓகே. ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எஃப் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரேம் ஆகும், சரியா? ஸோ டிரான்ஸ்லேட் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லை ரொட்டேஷன் எஃப், ஓகே. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ செலக்ட் எவ்ரி திங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இட் கோஸ் லைக் திஸ். ஸோ இது வந்து ஸ்மூத் பண்ணிடுங்க. ரைட், ஸோ இதுக்கேற்ற மாதிரி இட் ஹேஸ் டு ஒர்க் ஜஸ்ட் ஸ்மூத். ஓகே, ஸோ ஸ்மூத் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இட் வில் ஒர்க் ஸ்மூதர். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துடும். சரியா, ஸோ அதே மாதிரி வேறு ஆக்சஸில் ரொட்டேட் இருக்கான்னு பார்த்துக்கலாம். எஃப். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்னஸ் இருக்கணும். ஸோ ஒய் ஆக்சஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. இஃப் யூ வாண்ட் ஒரு ஹார்டாக வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் ஆஸ் அ லீனியர். ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த ஹேண்டுக்கும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஜஸ்ட் கோ ஃபார் விண்டோஸில் அனிமேட் எடிட்டர், கிராஃப் எடிட்டர். ஓகே, ஸோ இதில் போய் ரொட்டேஷன் எஃப் கொடுத்துக்கிறேன். ஸோ இட்ஸ் குட். ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நாட் அ ப்ராப்ளம் about that. ஓகே, ஸோ just check this one out. So that is good. Okay, fine. So now it's good and better. Okay, so இன்னும் கொஞ்சம் கூட ஸ்மூத் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து வெளியில் போய்ட்டு இந்த கீஸ் நம்மளுக்கு வேணான்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரொட்டேஷன் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏதாவது அஃபெக்ட் ஆகாதான்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ரொட்டேஷன். ஸோ ஜஸ்ட் கோ ஹியர். இது வந்து என்ன ஆக்சிஸ் பார்த்துக்கலாம். ஸோ இட் இஸ் working with these axes, so not a problem. Okay, so going with graph editor and இது வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இதுலேயும் எஃப் கொடுத்து இதில் எதாவது அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ there is no affecting in the animation. Okay, so just மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். now it's good, right? Okay, so இது கூட நம்ம delete பண்ணிக்கலாம். so let me have this. unnecessary keys இருந்ததுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஐ ஜஸ்ட் கோ வித் எக்ஸ் ஆக்சிஸ் ரொட்டேஷன். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இட்ஸ் பெட்டர். ஓகே, ஸோ கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இட் ஹேஸ் டு கோ லிட் விட் மோர் ஹியர். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ ஒய் ஆக்சிஸ். ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் கூட பின்னாடி போய்க்கலாம். சரியா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணால் வாட் ஹேப்பன்ஸ், உங்களுக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து பின்னாடி போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி டெலிட். Now you can see what's happening. Okay, so this is good. And z axis rotation la உங்களுக்கு வேணாம்னா நீங்க பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் delete it. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் எந்த ரொட்டேஷனில் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சரியா, ஸோ ஜஸ்ட் deleting everything. ஓகே, ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு அனிமேஷன் வாக் சைக்கிள். சரியா, ஸோ இதில் போய்ட்டு ஷோ நர்வ் சர்ஃபேஸ் எடுத்துறேன். சரியா, ஸோ எடுத்துட்டு இப்போ இது வந்து நான் சைக்கிளிக்காக கொடுக்குறோம். ஸோ சைக்கிளிக்காக எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நர்வ் சர்க்கிள் கொடுத்துட்டு இப்போது நம்ம இதை அனிமேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ சைக்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னா கண்டினியூஸாக திஸ் ப்ராசஸ் வில் ரன். ஓகே, ஸோ கண்டினியூஸாக ரன் பண்ணுறது தான் நம்ம சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ அந்த சைக்கிளை வந்து எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு விண்டோஸ், கிராஃப் எடிட்டர். ஓகே, ஸோ கிராஃப் எடிட்டர் நம்மள மினிமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த ஹேண்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் இட். ஓகே, ஸோ இப்போது இதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டு கர்வ்ஸ், போஸ்ட். ஓகே, ப்ரீ அப்படின்னா இந்த 1க்கு முன்னாடி நடக்கும். போஸ்ட் அப்படின்னா சைக்கிள். ஓகே, ஸோ போஸ்ட் இதுக்கப்புறம் நடக்கும் 20க்கு அப்புறம். ஓகே, ஸோ இதோட ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா இந்த சைக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே 20 இருக்குல்ல, 20க்கு அப்புறம் இது கண்டினியூ பண்ணிக்கும். ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணி அன்லிமிட்டடாக இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ ஏதாவது ஒரு வாக் சைக்கிளை வந்து நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்டாக எடுக்கணும், ஒரு சீனாக எடுக்கணும் அப்படின்னும் போது ஸோ இந்த இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் சைக்கிள். ஓகே, ஸோ இப்போ 20 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 20 ஃப்ரேம்ஸ்லேருந்து இங்கே 100 ஃப்ரேம்ஸ் கொடுக்குறேன். சரியா, 100 ஃப்ரேம்ஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நான் இப்படி மூவ் பண்ணுறேன். ஸோ 20 ஃப்ரேம்க்கு அப்புறம் நத்திங் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ எந்த மூமெண்ட்டுமே இல்லை. இப்போது ஜஸ்ட் என்னுடைய கிராஃப் எடிட்டருக்குள்ளே போகிறேன். சரியா, கிராஃப் எடிட்டருக்குள்ளே போயிட்டு எதை செலக்ட் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு கர்வ்ஸில் போயிட்டு போஸ்ட் இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ போஸ்ட் இன்ஃபினிட்டினா 20க்கு அப்புறம். ஓகே, ப்ரீ இன்ஃபினிட்டினா 1க்கு முன்னாடி. சரியா, ஸோ போஸ்ட் இன்ஃபினிட்டி சைக்கிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சைக்கிள் கொடுத்தோன்னே நத்திங் ஹஸ் ஹேப்பன் ஹியர். ஓகே, பட் இங்கே வந்து நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் 20 முடிஞ்சிச்சா. ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய ஹேண்டு மட்டும் கண்டினியூஸாக மூவ் ஆகுது பாருங்கள். இட்ஸ் சூப்பர், ரைட்? ஸோ ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஃபார் திஸ் ஒன். ஓகே,
ஸோ இதில் போய்ட்டு போஸ்ட் இன்ஃபினிட்டி சைக்கிள். இப்போ பாருங்கள் ஜஸ்ட் அந்த ஹேண்ட் மட்டும் மூவ் ஆகுது, ரைட்? ஸோ அதே மாதிரி இந்த லெக், ஓகே, செலக்டட் கர்வ், ஓகே, போஸ்ட் இன்ஃபினிட்டி சைக்கிள், ஓகே. அதே மாதிரி இந்த லெக் கர்வ், ஓகே, போஸ்ட் இன்ஃபினிட்டி சைக்கிள். ஸோ அதே மாதிரி இந்த கண்ட்ரோல், சென்டர் கண்ட்ரோல், இதில் போய்ட்டு போஸ்ட் இன்ஃபினிட்டி சைக்கிள். ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ ஸோ அந்த கர்வ்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் போஸ்ட் இன்ஃபினிட்டி கொடுத்து சைக்கிள் கொடுத்துக்கணும், சரியா? ஸோ ஹெட்டுக்கும் பண்ணியிருந்தோம், நெக்குக்கும் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கோ ஃபார் சைக்கிள், ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நத்திங் இஸ் சீன், ஓகே. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், யூ see that. So it's superb, right? She is walking continually, ஓகேவா? ஸோ நீங்கள் 500 கொடுத்தாலும் 500 வரைக்கும் வாக் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த கேரக்டர், சரியா? ஸோ இப்போ இந்த கேரக்டர் இருக்கா, இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு அனிமேஷன் தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் வியூ இன்ஃபினிட்டின்னு கொடுங்க. ஸோ பாருங்கள், யூ see that நீங்கள் ஜூம் அவுட் பண்ண இட் வில் ஷோ யூ a lot of keys, ஓகே. ஸோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணீங்களோ எல்லாமே உங்களுக்கு காமிக்கும், சரியா? ஸோ இங்கே போயிட்டு ஜஸ்ட் லெட் மீ டேக் த நர்வ் சர்ஃபேஸ் ஆஃப், ஓகே. ஸோ இங்கே போயிட்டு ஒரு 200 ஃப்ரேம்ஸ் கொடுக்குறேன், ஓகே. 200 ஃப்ரேம்ஸ் கொடுத்துட்டு இஃப் ஐ ஜஸ்ட் ப்ளே திஸ், ஓகே, ஜஸ்ட் செக் திஸ் ஒன் அவுட், ஓகே. ஸோ ஷீ இஸ் வாக்கிங், ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் வாக் பண்ணிடுறா, ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் வாக் பண்ண வைக்கலாம். ஸோ ஜஸ்ட் கோ சிம்பிளாக ஒரு இது மட்டும் பண்ணிடுறேன். லெட் மீ மூவ் திஸ் அவுட், ஓகே. கொஞ்சம் வெளியில் மூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி இதையும் கொஞ்சம் லைட்டாக வெளியில் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இட் லுக்ஸ் பெட்டர், ஃபைன். நவ் இட்ஸ் குட், ஃபைன். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகுது, ரைட்? ஓகேவா? ஸோ இது வந்து 200 ஃப்ரேம்ஸ் நீங்கள் போட்டாலும் 200 ஃப்ரேம்ஸ்க்கு அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம், சரியா? ப்ளே கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் 200 ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு வாக் ஆகிட்டே இருக்கும், ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி, ஓகே. ஸோ இப்போது இது வந்து நீங்கள் மூவ் பண்ணணும், சரியா? ஸோ கரெக்டாக மூவ் பண்ணணும். ஸோ ஐ எம் கோயிங் டு கோ ஃபார் 10 ஹியர், ஓகே, சாரி 20 ஹியர். ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு செட் கீ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இங்கே, அதுக்கப்புறம் 20th ஃப்ரேம் போயிட்டு, ஓகே. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் இட் ஹியர், ஓகே. ஸோ கீ பண்ணுறேன், முன்னாடி மூவ் பண்ணி கீ பண்ணுறேன். ஸோ கரெக்டாக இது மூவ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ ஐ ஹாவ் டு டேக் இட் பேக், ஓகே. ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கோம். ஸோ ஐ கேன் ஹேவ் திஸ், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வருது, சரியா? ஓகே. ஸோ இப்போ வாட் ஐம் கோயிங் டு டூ ஃபார் திஸ், ஓகே. ஸோ 200 ஃப்ரேம்ஸ் இந்த இடத்துல நான் சைக்கிள் கொடுத்தேன் அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ், 1 to 20 வந்துட்டு திருப்பியும் 1 வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கு வாட் ஐ ஹாவ் டு கிவ் இஸ் I have to use something called infinity with offset, okay. So இங்க வந்து பாத்தீங்கன்னா graph editor நான் ஓபன் பண்றேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு, ஓகே. ஸோ இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிட்டு curve post infinity cycle with offset அப்படின்னு கொடுக்குறேன், சரியா? ஸோ translate z axis கொடுத்தோன்னு நினைக்கிறேன், f கொடுக்குறேன், ஓகே. ஸோ you can see this, ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா just go down, ஓகே. ஸோ நான் இப்போ நான் மூவ் பண்ணுறேன். you see that இங்கே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஓகே. ஸோ கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டு திஸ், ஓகே. உங்களுடைய கர்வில் போயிட்டு போஸ்ட் இன்ஃபினிட்டி சைக்கிள் வித் ஆஃப்செட் கொடுத்தோன்னே யூ see that something goes up here, ஓகே. ஸோ இந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடாது. எதனால அப்படின்னா இட் கோஸ் பேக் ஒரு ஸ்டெப் தாங்கி நடக்கிற மாதிரி இருக்கு, ரைட்? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் செலக்ட் திஸ் அண்ட் டேக் திஸ் ஹேண்டில், மேக் தட் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இல்லை. ஸோ ஜஸ்ட் செலக்ட் திஸ் அண்ட் மேக் இட் லீனியர், ஓகே. ஸோ நவ் இட் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெயிட் லைன், ஓகே. இன்னும் கூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் இட். நவ் இட்ஸ் குட் அண்ட் பெட்டர், ஃபைன். ஸோ நவ் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் திஸ் ஆஃப், கர்வ்ஸ் எடுத்துறேன், தென் ஜூமிங் இட் அவுட், ஓகே. ஸோ இங்கே பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கே கிளஸ்டரும் எடுத்துறேன். ஸோ லெட் மீ ஃபைண்ட் சம்வேர் கிளஸ்டர் ஹியர். I can just take curves off and also deformers off, okay. So deformers கொடுத்துட்டீங்கனாலே it will go off. Now I can just play. Now you see that character is walking, okay. So character வந்து பார்த்தீங்கன்னா அழகாக walk பண்ணிட்டு she will be walking along this part, okay. So பாருங்க, it's very simple, right? So பார்த்தீங்கன்னா ஈஸியாக வாக் பண்ணுறா, ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ஒரு கேரக்டரை நீங்கள் ரிக் பண்ணிவிட்டு அதை வாக் பண்ணிவிட்டு
போயிட்டே இருக்கலாம் சரியா. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, சாரி வாக் பண்ண வைக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் சைக்கிள் அண்ட் ஆஃப்செட். ஓகேவா. ஸோ குளோபல் கண்ட்ரோலை தான் நம்ம யூஸ் பண்ணி அதை மூவ் பண்ண வச்சோம் சரியா. ஸோ குளோபல் கண்ட்ரோலை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டு நம்ம சைக்கிள் வித் ஆஃப்செட் கொடுத்தோம் ரைட். ஸோ அதே இது இங்கே வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் சைக்கிள் மட்டும் கொடுத்தோம் சரியா. இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் ஆல்சோ வெரி சிம்பிள். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு சேவ் திஸ் அவுட். ஓகே, அண்ட் கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் பார்ட். ஓகே ஓகே, ஸோ நம்ம இப்போ வேறு அனிமேஷன் பார்ப்போம். வாக் சைக்கிள் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அனிமேஷன் பார்க்கலாம் சரியா. ஸோ இப்போ இந்த கேரக்டர் வந்து இந்த காரை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது ஸ்பைடி கேரக்டர். ஸோ what I'm going to do, I'm just going to animate this சரியா. சரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரேம் வைஸாக நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ I'm going to use 200 frames. ஓகே, ஸோ 200 frames ஒர்க் பண்ண போகிறதுனால I'm just going to have this one here. ஓகே, ஸோ ஒரு ஃப்ரேம்ஸை நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ let me have it something around 29 frames. Okay, so first frame I'm just going to have this way. Okay, so casual, he is casual. Okay, so அது வந்து கரெக்டாக இது பண்ணிக்கிறேன் casual. Okay, so first frame வந்து எல்லாமே வந்து casual-ஆக இருக்கு. Fine. So fifth frameலேருந்து I'm going to work on. Okay, so இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா just zoom பண்ணி ஒரு கண்ட்ரோலையுமே you have control with you. Okay, so first I'm just going to have this. Okay, so இது எல்லாமே வந்து பக்காவாக கீப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. ஸோ ஹெட்டு ஓகே நெக்கு எல்லாமே வந்து கீப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ ஃபிஃப்த்து ஃப்ரேமுக்கு வரேன். ஸோ ஃபிஃப்த்து ஃப்ரேமுக்கு வந்துட்டு ஓகே, ஸோ கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு மூமெண்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மூமெண்ட் ஸோ தட் வந்து லைவ்ல இருக்கான் அப்படின்னு. ஓகே, ஸோ செலக்டிங் திஸ். ஸோ செலக்ட் எவ்ரி திங் ஹியர், கீ அண்ட் ஆல்சோ திஸ் key. Okay, so let me have this out here and also this one. Okay, just a simple movement. Okay, fine. So okay, so key பண்ணிறேன். so கொஞ்சம் கீழே கொண்டு வந்து கீ பண்ணிறேன் சரியா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி இருக்கும் சரியா. ஸோ இப்போ அவன் வந்து உட்காந்து ஸோ இந்த காரை வந்து லிஃப்ட் பண்ண போகிறான் சரியா. ஸோ ஐம் கோயிங் டு கோ ஃபார் 12th frame. ஓகே, ஸோ 12th frameல போயிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் him sit. Okay, so sit பண்ணிட்டு so I'm going to rotate this little bit. Okay, so உன்னோட hand வந்து I'm just going to bring it down there. so கரெக்டாக அந்த ஹேண்டை செலக்ட் பண்ணோம், Q ப்ரெஸ் பண்ணி பர்ஃபெக்டாக அந்த ஹேண்டை செலக்ட் பண்ணோம். just zoom it, select this hand control. Okay, so இதை வந்து I'm just going to bring it down there. so கரெக்டாக side view போயிட்டு I'm just going to bring it here. W, I'm just going to bring this one here. Okay, so இன்னும் கொஞ்சம் கூட மூவ் பண்ணிக்கலாம் முன்னாடி. Okay, so just having it here. Okay, so இதை செலக்ட் பண்ணி I'm just going to have this here. Okay, கொஞ்சம் ரொட்டேஷன் and also இந்த ரொட்டேஷன். Okay, so இந்த ரொட்டேஷன் கொடுத்துக்கிறேன். Okay, so கொஞ்சம் ரொட்டேஷன் மட்டும் பண்ணிட்டு I'm just going to have this one here. so கரெக்டாக அது கீழே கொண்டு போகிறேன் ஹேண்டை சரியா. ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் வந்துட்டு ஓகே, ஸோ ஒரு ஃப்ரேமாக நீங்கள் அனிமேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் டேக்கிங் திஸ் அவுட் ஹியர். ஓகே, ஸோ இதை கரெக்டாக ரொட்டேட் பண்ணி பர்ஃபெக்டாக இங்கே வச்சிடுறேன் சரியா. ஸோ ஒரு பார்ட்டியும் நீங்கள் கரெக்டாக அனிமேட் பண்ணணும் சரியா. ஸோ இப்போது இந்த இடத்துல கீ பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இது எல்லாமே நீங்கள் கீ பண்ணணும். கீ பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஹார்ட் டு டூ இட் அகைன். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் கூட I'm just going here to this. ஸோ இதை வந்து கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த பார்ட்டை வந்து கிளிக் பண்ணி I'm just going to have this one here. ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ இங்கே போயிட்டு just he is coming down there. ஓகே, 16th frameல I'm just going to bend him little more. ஓகேவா. ஸோ இங்கே போட்டு கீ பண்ணிடுறேன் and also I'm just going to go for this. okay, இதை வந்து ரொட்டேட் பண்ணுறேன். I'm just going to have this way. அப்படி இல்லை அப்படின்னா just go for your channel boxல will have some option. okay, rotation தான் இருக்கு. so I'm just going to rotate it. set key கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கிறேன் சரியா. so set key. okay, so அதே மாதிரி இதையும் set key பண்ணிடுறேன். hand வந்து இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம் சரியா. little bit rotation. okay, key and இதை செலக்ட் பண்ணிட்டு
ஓகே நெக் வந்து 12th ஃப்ரேமில் ஒரு கீ பண்ணிடுங்க. ஓகே ஸோ 16th ஃப்ரேமில் வந்துட்டு இங்கே இப்படி வச்சுக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இப்போது இங்கே வந்துட்டு ஓகே ஸோ இந்த ஹேண்ட் கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 4 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் கரெக்டாக இந்த கீழே வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹாவ் திஸ் ஒன் ஹியர். ஓகே ஸோ ஜஸ்ட் ஹாவ் திஸ் ஒன் ஹியர். இன்னும் கொஞ்சம் கூட பெண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ பிரிங் இட் டவுன் தேர். ஓகே ஸோ கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கலாம். that will be better. Okay fine, this is good and better, right? So click. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணுறேன். ஜூம் அண்ட் செலக்ட் திஸ். ஓகே ஸோ செலக்ட் பண்ணும்போது பக்காவாக நீங்கள் வச்சு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பிரிங் தட் டவுன் தேர். ஓகே ஸோ கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இ கொடுத்து ஜஸ்ட் சிம்பிள் ரொட்டேஷன்ஸ். ஓகே ஸோ பர்ஃபெக்டாக அதை செட் பண்ணிடுங்க. கீ. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பக்கம் சிம்பிள் ரொட்டேஷன். ஓகே ஸோ இந்த இடத்துல வச்சு கீ. ஓகே ஸோ இந்த ஹெட்டுக்கு ஜஸ்ட் கோயிங் டு ஒர்க் ஆன் வித் நெக். ஓகே ஸோ இந்த நெக்கை வச்சு இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ பிரிங்கிங் இட் ஹியர். ஓகே ஸோ கீ நெக்கை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ சிம்பிள் ரொட்டேஷன். சரியா? ஸோ இப்போ பார்க்கலாம். இஸ் கெட்டிங் டவுன் ஹியர். ஸோ அதை பிடிக்கிறான். ஓகே ஸோ இப்போ இஸ் கோயிங் டு லிஃப்ட் இட் அப். ஓகே ஸோ பாருங்கள் ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். ஓகே ப்ளே. ஓகே ஸோ இஸ் கெட்டிங் நார்மல். ஸோ கொஞ்சம் கீழே போயிட்டு இஸ் கோயிங் டு லிஃப்ட் இட் அப். ஓகே ஸோ லிஃப்ட் பண்ண போகிறான். ஸோ லிஃப்ட் பண்ணுறதுக்கு வாட் ஐம் கோயிங் டு டூ, ஜஸ்ட் கோயிங் பேக் ஹியர். ஓகே ஸோ 22nd ஃப்ரேமில் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரைவ் ஹார்ட். ஓகே ஸோ எப்படி வந்து பண்ணுறான்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு செட் கீ. ஓகே ஸோ அண்ட் ஆல்சோ இதை வந்து கொஞ்சம் முன்னாடி போய்க்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐம் கோயிங் டு ரொட்டேட் திஸ். ஓகே ஸோ ஐம் கோயிங் டு ஹாவ் திஸ் ஒன் ஹியர். ஓகே ஸோ இதை கொஞ்சம் பின்னாடி கொடுத்துட்டு and I'm going to rotate this. I'm going to take this back side. Okay so I'm just going to move this one out. Set key. Just check this one out. So move it back. Okay so பாருங்க. So இது வந்து நான் rotate பண்ண போறேன். So just select this E. Okay so கொஞ்சம் rotation பண்ணிக்கோங்க. இதோட பாயிண்ட் இருக்கும். ஓகே ஸோ இந்த லெக்கோட பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிரிங் திஸ் ஒன் ஹியர். ஓகே ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹாவ் இட் டவுன் தேர். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே ஃபைன். ஸோ கீ. ஸோ இல்லாட்டி கீ கூட நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. லெட் மீ செக் திஸ் ஒன் அவுட். ஓகே திஸ் இஸ் குட். ஸோ இங்கே வரான். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. ஓகே ஸோ இப்போது இதை செலக்ட் பண்ணி எந்த ஃப்ரேம் 22nd ஃப்ரேம். ஓகே ஸோ இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஸோ இ கொடுக்குறேன். ஜஸ்ட் அவன் ஸ்ட்ரெச் பண்ணுறான். ஓகே ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இஸ் கோயிங் டவுன் ஹியர். ஓகே ஸோ டவுன். இதை வந்து நான் கொஞ்சம் கீழே கொண்டு இருக்கிறேன் ஸோ தட் இட் மேட்சஸ். ஓகே ஸோ கரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்லாம் பார்த்துக்கோங்க கைக்கு. ஓகே so he is going down there. so idhula poite I'm just going to rotate. okay so rotate கொடுத்துட்டு set key பண்றேன். so கொஞ்சம் கீழ மூவ் பண்ணிக்கிறேன். சரியா? so மூவ் பண்ணிட்டு so இது வந்து full stretchல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. சரியா? so he is striving hard. okay so going down there. okay so இது கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய்க்கலாம். ஸோ அது வந்து கால் வந்து உள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க. ரைட்? ஸோ இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடி கொண்டு போய்க்கலாம். சரியா? ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இஸ் கோயிங் டவுன். இஸ் ஸ்ட்ரெச்சிங் ஹார்ட். ஓகே ஸோ இது ஸ்ட்ரெச் ஹார்ட் பண்ணிவிட்டு இஸ் கோயிங் டு லிஃப்ட் இட் அப். ஓகே ஸோ இந்த ஜஸ்ட் கம்மிங் ஹியர், ஜஸ்ட் ஹோல்டிங் இட் ஹியர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஸ்ட்ரெச்சிங் இட் ஹார்ட். ஓகே ஸோ இங்கே 26th ஃப்ரேம் உள்ளே போய்ட்டு ஸோ ஜஸ்ட் கோயிங் டவுன் தேர். ஓகே இன்னும் கொஞ்சம் கூட ரொட்டேஷன் கொடுத்துக்கலாம். ஓகே சரியா? ஸோ லிட்டில் பிட் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே ஸோ 25th to 26th. ஓகே ஸோ 25th வரைக்கும் he is coming down.
அது பிடிச்சி so he is stretching. Okay, so 25th frame la is going this way. Okay, so I think I can just have this much. Okay, so இங்க வந்து கொஞ்சம் கம்மியா கொடுத்துக்கிறேன். Okay, so கொஞ்சம் கம்மியா and also இதுல வந்து கொஞ்சம் வெச்சுக்கலாம். சரியா? so கொஞ்சம் க்ளோஸா வெச்சுக்கலாம் so that it goes like this. சரியா? so இப்போ இத வந்து லிஃப்ட் பண்ண போறேன். so அதனால நான் இங்க மூவ் பண்ணிக்கிறேன். சரியா? so இப்போ இத லிஃப்ட் பண்ண போறேன். so 30th frameல போய்ட்டு I'm just going to lift this one out. Okay, so இப்போ இத வந்து நான் மேல கொண்டு வர போறேன். சரியா? so இப்போ காரை வந்து நான் லிஃப்ட் பண்ண போறேன். சரி? so what I'm going to do, just இத வந்து W கொடுத்து I'm just going to bring this one up. Okay, so கொடுக்கும்போது I'm just going to move this one forward. Okay, so இத வந்து just கொஞ்சம் லைட்டா மூவ் பண்ணிக்கலாம். so go closer to it. கரெக்டான அந்த இத செலக்ட் பண்ணிட்டு just little bit movement. Okay, so இதையும் செலக்ட் பண்ணி movement. Okay, so பாருங்க just clicking out here. Okay, so இத வந்து பாத்தீங்கன்னா just pulling out here. Okay, so இங்க இப்படி வெச்சுக்கலாம். so இது வந்து பாத்தீங்கன்னா 20 to 26 வரைக்கும் ஒரே மாதிரி ஒரே ஆங்கிள் இருக்கட்டும். then he is pulling out. Okay, so full strengthல pull out பண்ணோம். so இந்த காரை வந்து நான் இப்போ ரொட்டேட் பண்ண போறேன். சரியா? so காரை வந்து நான் ரொட்டேட் பண்றதுனால எப்படி வந்து ரொட்டேட் பண்ணனும் அப்படினா இதோட pivot point வந்து இங்க இருக்கணும். சரியா? so அந்த டைரக்ஷன்ல தான் நமக்கு இப்போ ரொட்டேட் ஆக போகுது. so W கொடுத்துட்டு I'm just going to place the pivot. Okay, so undo பண்ணிட்டு insert கொடுத்துறேன். insert கொடுத்துட்டு I'm just going to have this one here. Okay, so insert திருப்பி கொடுத்துறேன். சரியா? insert கொடுத்துட்டு இப்போ E கொடுத்து நான் ரொட்டேட் பண்றேன். ஓகேவா? so ரொட்டேட் பண்ணிட்டு so I'm just going to have it here. Okay, so just check this one out. Okay, so இது வந்து நம்ம அனிமேட் பண்ணனும். just 0ல இருக்கட்டும். so he is picking out. Okay, so இங்க வரைக்கும் இது வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகணும். சரியா? so அதுக்கு அப்புறம் 30, that is 30th frame. Okay, so 30th frame la it has to rotate. Okay, so it has to rotate this way. Okay, so அதுக்கு அப்புறம் கொஞ்சம் மேல மூவ் பண்ணிக்கிறேன். சரியா? so it is going to go further. Okay, so பாருங்க just let me have it on his hands. Okay, so just check it out. so go to your right view. so பக்கத்துல அதோட கையில வெச்சுக்கலாம். அவனோட கையில செட் கீ கொடுத்துக்கிறேன். so just check this one out. Okay, so இது வந்து பெருசு பண்ணிக்கிறேன். just go to this. Okay, so பாருங்க just simply he is lifting out. Okay, so lift பண்றான். Okay, so lift பண்ணி தூக்குறான். சரியா? so 30th frame வரைக்கும் it's perfect. Okay, so அதுக்கு அப்புறம் 30th frameல இருந்து நம்ம work பண்ண போறோம். சரியா? so 30th frameல இருந்து he is going to lift it more further. Okay, and going to throw it away. Okay, so he is going to throw this way. Fine, so எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். so 30th frame இது எல்லாமே 30th frameல கீ பண்ணிக்கோங்க so that நம்ம அடுத்த frame பண்ணும்போது அது எந்தமே disturbance இல்லாம இருக்கும். சரியா? so இத செலக்ட் பண்றேன் key and also this frame key. Okay, so hand வந்து பாத்தீங்கன்னா it has to be keyed out. Okay, so bring it here. Okay, so இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி I'm going to bring it here. Okay, so இது வந்து stretched ஆவே இருக்கணும். சரியா? so stretched ஆவே வந்து key. Okay, so then it goes this way. Okay, so இங்க பாத்தீங்கன்னா it has changed the thing here. Okay, 6ல 25ல போய்ட்டு I want this one to be here. Okay, இந்த கை வந்து கீழ இருக்கணும். சரியா? so now you can see. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா because hip rotate பண்ணனும் so அதனால இப்படி இருக்கு. so it comes like this. சரியா? so அத கேர்ஃபுல்லா நீங்க பண்ணனும். ஓகேவா? so just rotate this. Okay, so perfect வந்துருச்சு. அதுக்கு அப்புறம் then what you have to do is I have to throw this away. Okay, so அதனால இது வந்து பாத்தீங்கன்னா hands வந்து ஃபுல்லா மூவ் பண்றேன். Okay, so W கொடுத்து I'm just going to move it up. Okay, so I'm going to rotate it. set key கொடுத்துட்டு okay, first இங்க set key கொடுத்துறேன். so I'm just going to rotate it in x axis. Okay, so கரெக்ட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? so go on this way. ரொம்ப ஹைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். so select this both. Okay, so இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு okay, so I'm just going to put it here. set key. Okay, so it has to go this way.
okay. So இதோட ஹெட் வந்து கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிக்கிறேன். So rotate பண்ணிக்கலாம். So just going to have this one here. அப்புறம் இதோட ஹைட்டை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். okay. okay, so இதோட லெக்கை வந்து நான் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன். okay. so இதை ரொட்டேட்டும் பண்ணிக்கிறேன். okay, சரியா? கீ. so இதையும் கீ பண்ணுறேன். இன்னும் கூட கொஞ்சம் இதை செலக்ட் பண்ணி கீ பண்ணிக்கலாம். சரியா? so அதே மாதிரி இந்த காரையும் I'm just going to make it fly out. okay. so இதை W கொடுத்தா I'm just going to take this out. okay. so இது வந்து கொஞ்சம் ரொட்டேஷனில் I want this to happen. okay. so let me take it nearby, set key. okay. so பாருங்க, now you can see what's happening here. okay. so just so இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. so I don't want the slowness here. so இந்த இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். so select this. so I don't want in 36, 34ல இருந்தால் கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி எல்லாத்தையுமே 34க்கு மாற்றுறேன். ஜஸ்ட் இதையும் டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இதை ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி 34ல் மாற்றுறேன். ஸோ அதே தான். இது வந்து 36ல் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் லெட் மீ ட்ராக் இட் டு 34. ஓகே. சரியா? ஸோ ஜஸ்ட் மூவ் திஸ் ஒன் அவுட். ஓகே. ஸோ 34ல் இருக்கட்டும். சரியா? கிளிக் ஹியர். இப்போ பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போது I'm just going to animate that. okay, this way. fine. so இதில் போய்ட்டு I'm just going to throw this one out. okay. so இது இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறேன். ஓகேவா? மூவ் பண்ணிவிட்டு okay, so ஒரு follow through இருக்கணும். சரியா? so I want this to rotate this way. fine. okay, key பண்ணுறேன். and I want the car to go away. okay. so இதில் W கொடுத்தா I'm just going to move and also going to rotate this and have it here. okay. சரியா? closer to this set key. so இங்க பார்க்கலாம். so now you can see. so இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. so let me have it இந்த ஒரே ஃப்ரேம்க்கு வந்து மாறுது. so let me have this one. right click, delete this. okay. so இது வந்து பார்த்தீங்கன்னா 34th ஃப்ரேமில் இருக்கணும். so I have to have this here. so 39th frame I have to bring this one here. okay. so rotate, W கொடுத்துக்கிறேன். சரியா? so key. fine. now you can see what happening here. so rotate பண்ணுறேன். okay. so it goes like this. is pulling out. okay. so பாருங்க, is pulling out with the power. okay. so pulling out and throwing it out. ஓகேவா? ஸோ சூப்பர் ஹீரோவாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். ஓகே. ஸோ வெரி சிம்பிள். ஸோ இஸ் த்ரோயிங் திஸ் ஒன் அவுட். ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா he has to come normal now. okay. ஃபைனா? ஸோ I can just have this one. okay. ஸோ கொஞ்சம் கிளியராக பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஹெட்டு. ஓகே. ஸோ it has to go this way. okay. ஸோ இங்கே போயிட்டு தூக்கும்போது ஸோ கொஞ்சம் இதை முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன். சரியா? ஸோ இங்கே போயிட்டு let me rotate the head. okay. so just check this one. okay. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட அதை மூவ் பண்ணிக்கலாம். fine. now it's good and okay. fine. ஸோ இதை ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ 42nd ஃப்ரேமில் it has to go longer. okay. and also it has to rotate. ஓகேவா? ஸோ ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கிறேன். செட் கீ அண்ட் ஆல்சோ கோ ஹியர். சரியா? ஸோ இந்த ஹீரோ வந்து he has to become casual. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 36th ஃப்ரேமில் ஓகே 37th ஃப்ரேமில் it has to come front. okay. and also it has to rotate this way. okay. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபீட் வந்து it has to set on the ground. okay. so okay. so it goes like this. okay. so 37th frame I'm just going to select this. It's going to have it like this. okay. so the rotation is all and I don't want the rotation to be that much. okay. so key and either on the normal position.
okay. So 37th frame goes like this. So இங்க வந்து பாத்தீங்கன்னா it rotates this way. So இங்க rotate ஆயிடுச்சு. So selecting it here, okay. So just pulling out, okay. So இந்த மாதிரி rotate ஆகுது. Let me take time to rotate this, okay. So அதிகமா rotate பண்றதுக்கு I'm just taking time, okay. So இதுல இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்டர் இந்த பாயிண்ட் வந்து இங்க இருக்கிறதுனால it is rotating, okay. So அது அப்படி வேணாம் அப்படின்னா you can just have the different rotation, okay. So you can just rotate llama, you can just have only one, okay. So let me delete this out, okay. So இங்க இருந்து it has to go this way, okay. So அப்படியே மூவ் ஆகுது சரியா. So it goes this way. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போய் நம்ம இது பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் சாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50th ஃப்ரேம் வரைக்கும் கொடுத்துக்கிறேன். தென் கோ டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், ஓகே. ஸோ இப்போ இதை பார்க்கலாம். ப்ளே, ஜஸ்ட் த்ரோயிங் இட் அவுட், ஓகே. ஸோ த்ரோ பண்ணுறான், ஓகே. ஜஸ்ட் சிம்பிள், ஜஸ்ட் செக் இட் அவுட், ஓகே. ஸோ சரியா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே 40th ஃப்ரேமில் he has to come normal. ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். Let me rotate 0 everything here, okay. So I'm going to have this one down there. இது எல்லாத்தையுமே வந்து நான் 0 பண்ணிக்கிறேன், okay. Key and also selecting this, okay. So rotation எல்லாமே 0 பண்ணிக்கிறேன், okay. So இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கிறேன். Selecting everything, making it 0, okay. Key and also I'm just going to have this one, and in the head I'm just going to have little bit like this, okay. So paranga, okay va. So you see this difference, okay. So when na idu rendathiyum kuda innum konjam kuda time eduthu kuda you can just bring this part, okay. So select this both, okay. So idu rendathiyume select panikren. Select பண்ணிட்டு இது click பண்ணி I can just put it to the 43rd frame, okay. So it goes like this சரியா. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ யோர் விஷ், ஓகே. ஸோ டைம் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இட் பி பெட்டர், ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் சரியா. தென் தூக்கி போட்டதுக்கப்புறம் வாட் ஐம் பிளானிங் டு டூ இஸ், ஓகே. ஸோ இதை வந்து ஹிப் மேலே கை வச்சு நிற்கிற மாதிரி பிளான் பண்ணுறேன். ஸோ செலக்டிங் திஸ் ஒன், ஓகே. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் திஸ் ஒன் ஹியர், ஓகே. ஸோ கிளிக் ஹியர், ஃபைன். ஸோ எட்டி கொண்டு வந்துக்கிறேன் சரியா. ஸோ கொண்டு வந்துட்டு இதை வந்து 0 கொண்டு சரியா. ஸோ ரொட்டேட்டிங் 10-0 ஆக்சஸ், ஃபைன். ஸோ கொண்டு வந்துட்டு, ஓகே. ஸோ காரை செலக்ட் பண்ணுறேன். ஸோ 46th ஃப்ரேம், ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 60th ஃப்ரேமில் இட் ஹேஸ் டு கோ டவுன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் திஸ் ஒன் ஹியர், ஓகே. ஸோ அதை கீழே கொண்டு வந்துக்கிறேன் சரியா. ஸோ கீழே கொண்டு வந்துட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு த்ரோ இட் pressing E. So I'm just going to have this one here, fine. So it goes like this, is throwing it out, okay. So just zoom it here, okay. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வந்த அப்புறம் இங்கே வரைக்கும் just இந்த இடத்துல போய்ட்டு I want his hands to be on his hips, okay. So இந்த hands select பண்ணுறேன், just Q press பண்ணிக்கிறேன். So இந்த hands select பண்ணுறேன், just select the hands here, okay. So front view la poite I'm just going to bring this out, W. I'm just going to have this hand and also this hand over here, okay va. So inga poite zoom closer to it, okay. So either select panni rotation little bit, okay சரியா. So it has to go back. Let me have this one over here, okay. Fine, that is good and better, okay. So இன்னும் கொஞ்சம் கூட rotate பண்ணிக்கலாம். இன்னும் கூட rotate பண்ணி I can just have it in front, okay. Let me have it here. So key. So இங்க வரும்போது இது வந்து உள்ள வர மாதிரி இருக்கும். So just W கொடுத்து இதை மூவ் பண்ணிக்கோங்க, வெளியில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா it goes like this சரியா. ஸோ அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி I'm just going to place it in the hip, okay. So 53ல வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி I'm just going to bring this one closer, okay. E rotation, okay சரியா. So I'm just going to have this and this one, okay.
so W, I'm just going to bring this one here. Okay, so I'm just going to move it back. Okay, now this is better. Fine. Okay, so key. Okay, so inga varumbodhu this looks better. அதுக்கப்புறம் and head வந்து கொஞ்சம் மேல இப்படி மூவ் பண்ணிக்கலாம். So he is proud of himself. Okay, so just bring it down. Okay, so ஒரு frame நீங்க work பண்ணணும். So let me go with this. Okay, so hipக்கு போயிட்டு I'm just going to have it translation to be 1. Okay, so he is proud of himself. Let me have it like this. சரியா? So பாருங்க, now just take this off. Okay, so அந்த animation வந்து நம்ம பார்க்கலாம். Okay, so just go back here. Okay, so 60 frames of animation, just click. Okay, so it is throwing it off. Okay va? So பாருங்க, so but this will not take that much of time. நீங்க இது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணனும்னா just select it. So shift select this and I can just bring it here. Okay, so play. So it goes like this and throwing it off. Okay va? So it's very simple, right? Just check this out. Okay, so இந்த மாதிரி சின்ன சின்ன animations எல்லாம் நீங்க பண்ணலாம். சரியா? So let me animate the camera animate பண்றேன். So 50th frame. So I'm just going to have this one and he is going to rotate towards us. Okay, so saying done. Okay, so fine. Okay, so he's going to rotate his hip also. Okay, so just click on the hip. Okay, so either rotate panni he's going to turn towards us. Okay, so click here. I'm just going to have it in the 57th frame. Now you can see. Okay, so he's going to rotate it and seeing us. Okay, fine. ரொம்ப simple and also easy to work on. Okay, fine. So let me have this here. Okay, so இதோட ஹேண்டையும் கொஞ்சம் நான் மூவ் பண்ணிக்கிறேன். Just கொஞ்சம் ஹேண்டை மூவ் பண்ணிக்கிறேன். Okay, 56th frame. Okay, now it's good. Okay, so இப்போ நான் கேமராவை அனிமேட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டரிங்கில் போய்ட்டு ஒரு கேமராவை உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் I'm going to create a camera here. Okay, ஸோ அந்த கேமராவை இங்கே கொண்டு வந்துக்கிறேன். சரியா? ஸோ I'm just going to rotate this into this axis. So 90-degree axis. Okay, ஸோ அதை வந்து நான் பின்னாடி கொண்டு வந்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த கேமரா நான் அனிமேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே போய்ட்டு just go into camera 1. Okay, so camera 1 இங்க இருக்கு. Okay, so நான் இப்போ கேமராவை அனிமேட் பண்றேன். செலெக்ஷன்ல இருக்கறனால சோ நம்மளுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இங்க இருக்கு. Okay, so நான் இங்க இருந்து க்ளோசரா கொண்டு போறேன் ஃபர்ஸ்ட். Okay, so இதோட சேவ் ஜோன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். view save zones. Okay, so we are going to give save zones and all. save zones கொடுத்துட்டீங்க அப்படினா நம்ம ஈஸியா வர்க் பண்ணிக்கலாம். சோ இங்கே நம்ம போய் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சேவ் ஜோன். Okay, so camera 1 குள்ள இருக்கு. So 1 key பண்றேன். So அப்படியே 20th வரைக்கும் I'm just going to have it here. So 30th frame I'm just going to move it off. Okay, move the camera off. Okay va? So key பண்றேன் and also 40 ல I'm just going to go away. Okay, so and also going to turn this out. Okay, so 50th frame ல I'm just going in to this. Okay, so zooming it here. Okay, and also so he's looking at this one. Okay, fine, let me have this still here. Okay, fine, now it's good. Fine, இப்போ இது வந்து நம்ம கேமரால பார்க்கலாம். Play this. So camera வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு, right? Okay, so let me check that it is in the 24 frames per second. Now we can see slower. Okay, so you can see this one here. Okay, so camera வந்து அதிகமா rotate ஆகுது. I don't want this delete and also this one to delete. Okay, now you can see what happening here. Okay, so he is looking at the camera. So இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு. Let me delete this also. Okay, so now it goes and he is zooming out. Okay, so இது வந்து இன்னும் கொஞ்சம் zoom வேணும்னாலும் zoom out பண்ணிக்கலாம். So we can zoom it and rotate it. Okay, so அந்த காரும் நம்ம frame குள்ள வர மாதிரி பார்த்துக்கலாம். சரியா? So he is rotating it and framing it like this. Okay, so you can see this out. So going to play this out. So you can see play. Okay, so it's turning towards us. So it's very simple and also very easy to work with this. So now we can see the output here. So just color மட்டும் add பண்ணிக்கிறேன். So just ஒரு light color use பண்ணிக்கலாம். Just click on this and I go with sand color here. Okay, now it's good, right?
Okay, take this attribute editor off, play this, so it's rotating this way. Fine, so you can see the animation here. Okay, it's very simple, right? Okay, I'm going to save this out. Okay, fine. So these are the animation. Okay, so number in the chapter la enna paathom appadina, we have seen the walk cycle of a woman which we have created. Okay va, so the cycle eppadi use பண்றது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் cycle with offset. Okay, மூவ் பண்றதுக்கு நம்ம cycle with offset கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனிமேஷன், சின்ன ஒரு அனிமேஷன் 60 ஃப்ரேம்ஸ். ஓகே, ஸோ 60 ஃப்ரேம்ஸ்க்கு நம்ம ஒரு சின்ன அனிமேஷன் வந்து பார்த்தோம். ஓகேவா, ஸோ இதுதான் அந்த அனிமேஷன். ஸோ பாருங்க, ஜஸ்ட் இட்ஸ் சிம்பிள் டு கிரியேட் திஸ். ஓகே, ஃபைன். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இன்னும் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா we have to go into graph editor, we have to work with all the curves. Okay, so பக்காவா நீங்க அந்த ஸ்மூத் கொடுத்தீங்க அப்படின்னா you get all the curves perfectly set and also you get all the animation perfectly set. ஓகேவா, ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். ஓகே, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.